திராவிட இயக்கத்தினுடைய பின்னணியில் அதுக்கு முதுகெலும்பாக நின்றது இந்த இஸ்லாமிய சமூகம். அண்ணாவை கலைஞர் போய் சந்தித்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் விழாவில் கூட்டத்தில் திருவாரூரில் என்பது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாத ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாக்களை எடுத்து நடத்தியது இந்தியாவிலேயே தந்தை பெரியார் தான் என்பதை வரலாறுகளில் நம்மால் படிக்க முடிகிறது. எந்த பெரியார்? கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டி, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றெல்லாம் பேசிய பெரியார் இணையிழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து வர்ணாசிரம கோட்பாடு என்பது முற்றிய பொற்று தொழுநோய், அந்த தொழுநோய் நீக்கக்கூடிய ஒரே மருந்து இஸ்லாம் தான். இந்த மருந்தை எடுக்காவிட்டால் நாளை சாக வேண்டியதான் என்றது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் தீர்வை யாராவது சொல்ல முடியலையே. தீண்டாமைக்கு எதிரான பல்வேறு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டாந்தாச்சு. தீண்டாமை ஒழிஞ்சிச்சா? காதல் திருமணம் செய்தால் சமத்துவம் நிகழ்ந்துவிடும், சாதி ஒழிந்துவிடும் என்று பேசப்பட்டது. காதல் திருமணம் செய்யறவங்க ஆணவ கொலைக்கு ஆளாகிட்டு இருக்கான். தீர்வு என்ன? சட்டம் போட்டு தடுக்க முடியல, போராட்டம் நடத்தி தடுக்க முடியல. ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக ஒன்றை சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டால் இது எல்லாத்துக்கும் தீர்வு. இதைத்தான் பெரியார் சொன்னாரு, 5 மணிக்கு நீ தீண்டாதவனா இருந்தா அப்ப நீ இஸ்லாத்தியத்தில் 5:05க்கு உன்னை விட்டு தீண்டாமை போய்விடும் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பெரியார் சொன்ன அந்த வார்த்தைகள் நினைத்து பார்க்கிறோம். திராவிட இயக்கமும் இஸ்லாமியர்களும் தொடர்ந்து இந்த 100 வருடங்களில் பயணப்பட்டிருக்கிறோம். பயணப்பட்டதுடைய விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு அமைதி மண்ணாக இருக்கிறது, சமூக நீதி மண்ணாக இருக்கிறது. இந்த பிராமணியம் ஆதிக்கம் தகர்க்கப்பட்ட ஒரு மண்ணாக இருக்கிறது. பாஜகவில் கூட ஒரு பிராமணரை கூட தலைவராக ஆக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மண் மாறி இருக்கு. எச் ராஜா தலைவராக முடியும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு. இடைக்காலமா அவர் அமெரிக்காவில் இவர் இருக்கும் போது, யார் அண்ணாமலை போயிருக்கும் போது, கொஞ்ச நாளைக்கு நீங்க கொஞ்சம் ஒருங்கிணைப்பாளராக இருந்துங்கன்னு சொல்லிட்டு போக முடியும். தவிர ராஜாவால இங்க ஒரு பாஜகவுக்கு கூட தலைவராக முடியாது என்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதாக. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்றிய ஒரு மண் தமிழ்நாடு என்பதால் தான் தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கிறது. இவன் இந்து ராஷ்டிரம் அமைக்கிறேன்னு சொல்றானே, இவன் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டு இந்து ராஷ்டிரம் தானே, பீகார்ல நடந்துகிட்டு இந்து ராஷ்டிரம் தானே, மத்திய பிரதேசத்துல இந்து ராஷ்டிரம் தானே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அங்க முஸ்லீம்களை கொல்ற, முஸ்லீம்களை ஒடுக்கிற, முஸ்லீம்களுக்கு கல்வி கொடுக்கறது இல்ல, முஸ்லீம்களுக்கு மருத்துவம் கொடுக்கறது. சரி, ரைட், முஸ்லீம்கள் ஒடுக்கப்படட்டும், உன்னுடைய ஆட்சி. இந்துக்கள் நல்லா இருக்கணும்ல. தாழ்த்தப்பட்ட இந்துக்கள், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், பட்டியலிட இந்துக்கள், இவர்கள்லாம் எல்லா இடத்தை விட நீ ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் பீகார் போன்ற மாநிலங்களிலும் உயர்ந்திருக்கணும். ஆனா இந்துக்களுக்கு விரோத ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாடு, அவங்களுடைய பாணியில சொல்ல போனா திராவிட இயக்கம் ஆளக்கூடிய தமிழ்நாடு இந்துக்களின் விரோத ஆட்சி நடக்குது அப்படின்னு பேசுறாங்கல்ல. இந்த இந்துக்கள் விரோத ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி இந்து ராஜ்யத்திலிருந்து லட்சக்கணக்கான பேர், இது வரைக்கும் 70 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை தேடி அமர்ந்திருக்கிறாங்க. 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க கூட வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 70 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம இது போன்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து எத்தனை லட்சம் பேர் இந்த 300 400 கூட சம்பளம் கிடைக்கிட்டு இருக்க எந்த மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கோம்? போய் சொல்லுப்பா. இந்த மாநிலத்துக்கு போறோமா? போகிறது இல்லை. அப்ப என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம்? அப்ப என் தொகுதி எடுத்துட்டு சொன்னா ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு சின்ன கிராமத்திலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள். வட மாநிலத்துல போய் பாருங்க, பீகார்ல போய் பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல போய் பாருங்க. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை இல்ல, சாலைகள் இல்ல, கல்வி இல்ல. மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறான். நமக்கு இந்திய திணிக்க பாக்குறான். அவன் இந்திய சொல்லி கொடுக்கறது இல்ல. முதல்ல இங்கிலீஷ் கற்பது, ஆங்கிலம் கற்பது அவமானம் அமித்ஷா பேசுறான். கல்வியை பறித்து வைத்திருக்கான், கல்வியை கொடுக்க மறுக்கிறாங்க இருக்கிற மக்களுக்கு. அப்ப இவருடைய இந்து ராஜ்யம் என்பது என்ன மாதிரியான ராஜ்யம் என்று சொன்னால், உயர் சாதியை சேர்ந்த ஒரு அதிகபட்சம் ஒரு 15% பேர் நல்லா வாழ்வான். 85% பேருக்கு எந்த நாடும் கிடைக்காது. அதுதான் பெரியார் அப்பவே சொன்னார், இந்த நாட்டு சோதனை கிடைக்கல, அரசியல் விடுதலை கிடைக்கிறது, சமூக விடுதலை கிடைக்க விட மாட்டான் அந்த பிராமணர்கள். எனவே இது சுதந்திரம் அல்ல, இது ஒரு துக்க தினம் என்று அன்றைக்கு பெரியார் அறிவிக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு 79 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா சுதந்திரத்தினுடைய 79 ஆண்டு கால பலன்கள் பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை கொண்டு வந்து இருக்காங்கன்னா இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய எதிரி யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பிராமண ஆதிக்கம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த
பாசிச அமைப்புகள் அனைத்துக்குமான தலைவர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. சித்தாந்தத்தை எல்லா RSS உருவாக்கணும், விஸ்வ இந்து பரிஷத்தை உருவாக்கணுமே, இந்து மகாசபையை பையனை சுதந்திரத்துக்கு முன்னால நம்ம சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தோம், உயிரை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், நேதாஜி தலைமையில, காந்தி தலைமையில, பகத்சிங் தலைமையில. ஆனால் இது எதிலையுமே ஈடுபடாமல் வெள்ளக்காரனுக்கு அடிபடிந்து அவர்களோடு கிடந்த கூட்டம் இவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டில உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பாசிச அமைப்புகளையும் அன்றைக்கே தூண்டிவிட்டு கலவரங்கள் நடத்தி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்திகள் தான். இந்த எதிரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தீர்வாக நாம் முன்வைக்க இருப்பது இந்த சமூக நீதி கோட்பாடு. முஸ்லீம்களுக்கு எல்லா அதிகாரத்தை கொடுங்க நம்ம சொல்லல, எல்லா மக்களுக்கும் கொடுங்க. தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் இந்தியாவுடைய குடிமக்கள் இல்லையா? பட்டியலின மக்கள் இந்தியாவுடைய குடிமக்கள் இல்லையா? பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாட்டில் 60% வரும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொங்கு வேளாளர் கவுண்டர், வன்னியர், நாடாரு, தேவர்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருப்பாங்க. இது மாதிரி இந்தியா முழுக்க அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கல, அந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவளை முன்னேற முடியல, பொருளாதாரத்தில் அவளை முன்னேற விடாம தடுக்கிறோம். அப்ப இந்த பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு ராகுல் காந்தி எடுக்கிறார் முன்ன. அதனால்தான் ராகுல் காந்தி மீது எவ்வளவு கோபம் வன்மம் வந்துச்சு சொன்னா, அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு வரணும் மிரட்டலாம். RSS எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஏன் காந்தியை கொன்றவர்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனாலும் உயிரை துச்சமென மதித்து ராகுல் காந்தி ஆகட்டும், பிரியங்கா காந்தி ஆகட்டும், சோனியா காந்தி ஆகட்டும் இன்றைக்கு இவர்களை எதிர்ப்பதில் தெளிவாக நிற்கிறார். எதை பத்தியும் கவலைப்படும். சாவர்கர் என்பவன் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட தியாகி அல்ல, அவர் வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தவன் என்பதை தெளிவாக சொல்கிறார். அவங்க எவ்வளவு மிரட்டினாலும், மும்பையினுடைய தேசிய தலைவர்லாம் சொன்னாலும் சரி, அதை பத்தி கவலைப்பட துணிஞ்சு நிற்கிறாங்க. அப்ப இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில் தான் இன்றைக்கு எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டளை பறித்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு மிக பெரும் முயற்சி இன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆள் இல்லை. தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுச்சு. ஒரே ஒரு இடத்துல கூட முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் நாங்கள் தீர்த்து வச்சிரோன்னு அவங்க அறிக்கையை சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா அதை வேற மாதிரி தேச திருப்பான நமக்கு தெரியும். ஆனா சொல்லாமலே தேச திருப்பணும். இது முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை. 2 மாடு எருவு மாடு இருந்துச்சுன்னா ஒரு எருவு மாட்டை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, தாலிகளை அறுத்து கொடுத்துருவாங்க, இப்படிதான் பேசணும். ஆனா ஒரு வார்த்தை கூட முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை பற்றி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பேசப்படவே இல்லை. திசை திருப்பாடு. ஆனால் முஸ்லீம்களை அதிகாரமற்றவர்களாக மாற்றுவதற்காக இந்த பாசிச அமைப்புகள் திட்டமிட்டு இந்த 79 ஆண்டுகளில் அதை நடத்தி இன்றைக்கு அதிகார மையங்கள் இருந்து இந்த சமுதாயத்துக்கு கீழே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்வாங்க வாழ்கிறார்கள். முஸ்லீம்களை வாக்குகளுக்காக வேண்டி இந்த அரசியல் கட்சிகள் அவர்களை தாஜா செய்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அரசு எல்லா இடத்துலையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கேட்டது. சச்சார் தலைமையில் ஒரு அறிக்கை வாங்குச்சு. அந்த அறிக்கை சொன்ன சகவல் என்னன்னு சொன்னா, ரத்திர சுருக்கமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களை விட கீழான நிலையில் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த சச்சார் குழு ஆய்வறிக்கை சொல்லுச்சு. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நோய் உடல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறத பத்தி மிக தெளிவாக ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்து சொன்ன தகவல்கள் தான் சச்சார் குழுவுடைய ஆய்வறிக்கை. கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, கிடைக்காத ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் பல மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற புள்ளிவிவரத்தை சொல்ற. அது மட்டும் அல்ல, எல்லா துறைகளிலும் அது IAS IPS தொடங்கி சாதாரண அரசு துறை வரைக்குமே இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது இல்லை என்ற செய்தியை மிக தெளிவாக புள்ளிவிவரமாக சொல்லிவிட்டு ஒரே ஒரு இடத்துல விட்டோம், இவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை விட அதிகமான எண்ணிக்கையில இவங்க இருக்கிறாங்க. அது எங்கன்னு சொன்னா, இந்தியாவுடைய சிறைச்சாலைகளில் முஸ்லீம்கள் அவங்களுடைய சதவீதத்தை விட அதிகமா இருக்கும். 15% அந்த மாநிலத்தில் வாழ்றான்னு சொன்னா 30% சிறையில் இருக்காங்க. 30% சிறைவாசிகள்ல 30% பேர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் பொய் வழக்குகளில். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுது. அமெரிக்காவில் எப்படி கருப்பிட மக்கள் சிறைச்சாலைகளில் கேள்வி கணக்கு இல்லாமல் அடைக்கப்படுகிறார்களோ, அதுபோன்று இந்திய சிறைச்சாலைகளில்
முஸ்லீம்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சச்சார் குழு சொன்னதை பார்க்கிறோம். அப்ப இது போன்ற ஒரு ஆய்வறிக்கை வெளிவந்த பிறகு கூட இன்னும் கூட அதை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இதுதான் இன்றைக்கு இந்தியாவின் முஸ்லீம் நிலை. அடுத்த அரசியல் அதிகாரிகளை பற்றி சச்சார் குழு மிக தெளிவாக ஒரு செய்தியை சொன்னது, நாடாளுமன்றத்துக்குள்ளார சட்டமன்றத்துக்குள்ளார இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் போகக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு தொகுதிகளை சிதைத்திருக்கிறார்கள். இது நம்ம அரசியல் மேடையில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய வார்த்தை அல்ல, அரசாங்கத்தினுடைய ஆவணங்களில் சொல்லப்பட்ட செய்தி. எப்படி சிதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாடாளுமன்ற தொகுதியில இருந்து இவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னா அந்த தொகுதியில பெரும்பான்மையா முஸ்லீம் இருக்காங்கன்னு சொன்னா அது 3-4 தொகுதியில சிதைச்சு விட்டுறது, பிரிச்சு விட்டுறது. சட்டமன்றத்துக்குள்ளார போவாங்கன்னு சொன்னா அது பிரிச்சு விட்டுறது. 1,00,000 வாக்குகள் இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். இப்ப நான் இன்னைக்கு மணப்பாறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் 98,000 வாக்குகள் நான் வாங்கிய வாக்குகள் 98,047. அப்போ 1,00,000 வாக்கு. இப்ப தலைவர் பேராசிரியர் அவர்களும் அதே மாதிரி. அப்போ 1,00,000 வாக்கு இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியும்னு சொன்னா தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் வாக்காளர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 234 தொகுதி ஆய்வு செஞ்சுட்டோம். ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட 1,00,000 வாக்கு கொண்ட ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ வட மாநிலத்தில் என்னவா இருக்கும் பார்த்து, தமிழ்நாட்டில் இல்லை. ஒரே ஒரு தொகுதியில 1,00,000 வாக்குள்ள தொகுதி இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே. அது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தா வாணியம்பாடி தொகுதி. அந்த வாணியம்பாடி தொகுதியில் தொடர்ந்து அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் வெற்றி பெற்றுட்டே இருந்தார். முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர், அப்புறம் தேசிய லீக்கினுடைய தலைவராக இருந்தார். 6 முறை சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சேன் பேசும்போது. 6 முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பணியாற்றிய அப்துல் லத்தீப் அவர்கள் 4 முறை வெற்றி பெற்றது அந்த வாணியம்பாடி தொகுதியில. அவர் 2007 மரணம் அடைகிறார். 2008 மறுசீரமைப்பு நடக்கிறது. அந்த